தனத்துக்கிட்ட அவங்க ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டு சொல்றாங்க, பொன்னேரிக்கு பக்கத்துல பருத்திப்பட்டு முடியும் போகணுமா அப்படின்னு தனத்துக்கிட்ட ஃப்ரெண்டு சொல்றாங்க. தனமும் நான் கூட்டிட்டு போறேன்னு ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க கஸ்டமரை. ரொம்ப நேரமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆயிருது. ஆட்டோல திடீர்னு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது தனத்துக்கு. என்னதுன்னு கஸ்டமர் கேக்குறாங்க. ஆட்டோ ப்ராப்ளமா இருக்குன்னு தனம் சொல்றாங்க. எல்லாரையும் கீழே இறங்க சொல்றாங்க. அவங்களும் இறங்கி நிக்கிறாங்க. அந்த ரூட்ல போய்கிட்டு இருந்த காரு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. என்னதுன்னு கேக்குறாங்க தனத்துக்கிட்ட அந்த காரோட டிரைவர். தனம் எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. அந்த கஸ்டமரை நான் கூட்டிட்டு போறேம்மா, அந்த வழியா தான் போறேன்னு கார் டிரைவர் தனத்துக்கிட்ட சொல்றாங்க. அந்த கார்லயே ஏறி போறாங்க அந்த 3 கஸ்டமரும். தனத்துக்கிட்ட அந்த கார் டிரைவர் போகும்போது சொல்றாரு, மெக்கானிக் யாராவது போற வழியில இருந்தா வர சொல்லிட்டு போறேம்மா, இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போறாரு அந்த கஸ்டமரை கூட்டிக்கிட்டு கார்ல. 4-5 பேரு குடிச்சிட்டு அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க வண்டியில. அப்ப தனத்தோட ஆட்டோவை பார்த்துட்டு யாருடா அதுன்னு தனத்துக்கிட்ட குடைச்சலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தனமும் போராடி பாக்குறாங்க அந்த 4 பேர்கிட்டையும். அவங்களால போராட முடியல. தனத்தை காட்டுப்பகுதிக்குள்ள இழுத்துட்டு போறாங்க அந்த 4 பேரும். அப்ப அந்த வழியா போய்கிட்டு இருந்த கதிரு தனத்தோட ஆட்டோவை பாக்குறாங்க. என்ன சம்பந்தம் இல்லாத இடத்துல நிக்கிதேன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவரு ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருந்த இடத்துக்கு போறாரு. அங்கனக்குள்ள கால் தடம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. தனத்தை 4 பேரு விடாம துரத்திட்டு போய் கெடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப கதிரு அவங்க கூட சண்டை போட்டு தனத்தை காப்பாத்துறாரு. தனம் இத பார்த்துட்டு நிம்மதி அடையறாங்க. கதிருக்கும் நன்றின்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.